இந்த அரிதான முருகன் கதை உண்மையான பக்தி என்ன என்பதை சொல்லும். உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஒரு காலத்தில் ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவனுக்கு எல்லாமே இருந்தது: அரசு, செல்வம், அதிகாரம். ஆனா மனசுல ஒரு சந்தேகம் இருந்தது. என் பக்தி உண்மையா இல்லை பெருமையோடு சேர்ந்த வேடமா? அதை அறிய அவன் முருகன் கோவிலுக்கு ஏழை வேடம் போட்டுக் கொண்டு வந்தான். யாருக்கும் தெரியாமல் மௌனமாக நின்று வேண்டினான். அந்த நேரத்தில் ஒரு வயதான ஆண்டி கையில் குச்சி, கால்களில் செருப்பு கூட இல்லாமல் அவன் அருகில் வந்தார். ஒரு பிடி அரிசி தருவாயா என்று கேட்டார். அரசன் மனசுக்குள் நினைத்தான், நான் இவ்வளவு பெரிய அரசன், இந்த ஆண்டிக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும்? அந்த நினைப்போடையே அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அடுத்த கணம் அந்த ஆண்டி சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு அருள் இருந்தது. வேடம் மாற்றினால் பக்தி மாறாது, மனம் மாறினால்தான் பக்தி மாறும் என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டவுடன் அரசன் உடம்பு நடுங்கியது. கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனை திரும்பி பார்த்தபோது அங்கே ஆண்டி இல்லை, அருளோடு நின்றிருந்தார் முருகன். அரசன் அன்றே புரிந்து கொண்டான், முருகனுடையை பார்க்கவில்லை, உள்ளத்தை தான் பார்க்கிறார். நம்மை சோதிக்க இறைவன் பல வேடம் போடுவார். ஆனா பார்ப்பது ஒன்றுதான் உண்மையான பக்தி. இந்த நேரத்துல இந்த கதை உங்க கண்முன் வந்திருக்குன்னா அது தற்செயல் அல்ல, முருகன் அருளின் அடையாளம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.